இன்னைக்கு ரட்சிப்பினுடைய கடைசி காரியமாக மகிமை அடைதல் என்கிற சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். இதுதான் ரட்சிப்புல நம்ம பார்க்கிற ஒன்பது விதமான காரியம் ரட்சிப்புல நம்ம பார்க்கிறோம். மகிமை அடைதல். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். அதோடைய நிறைய வசனங்களை பார்த்து நம்ம விளக்கப்படுத்த போறோம். ரோமர் 8:30. இது கம்ப்ளீட்டா ரட்சிப்பினுடைய சுருக்கம். மனுஷனுக்கு கடவுள் என்ன செஞ்சான்றத ரொம்ப சுருக்கமா சொல்லுது. முன் குறிக்கிறாரு, அழைக்கிறாரு, நீதிமானாக்குறாரு, அப்புறம் கடைசி என்ன பண்றாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? மகிமைப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அதான் ரட்சிப்புல கடைசியா நமக்கு இப்ப மகிமை அடைதல்னா நிறைய நேரம் இந்த சத்தியத்தை நம்ம சிந்திக்கிறது இல்லை. நிறைய நேரம் நம்ம இந்த உலகத்தை குறிச்சியே யோசிக்கிறோம். இந்த உலகத்துல மகிமை அடைகிறத பார்க்கிறோம். இந்த மகிமை அடைதல வேதம் நமக்கு மிக மேன்மையா உன்னதமா நமக்கு சொல்றாரு. சொல்லப்போனா கடவுள் நம்ம முன் குறித்ததே மகிமைக்காக தான். உலக தோற்றத்துக்கு முன்னாடி கடவுள் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு வெறுமனே பாவ மன்னிப்பையும் விடுதலையை மாத்திர அவர் முன்கொள்கிற நமக்கு அவருக்குள்ளாக மகிமை அடைகிறத முன்கொடுக்கிறார். ஏன் இந்த மகிமை அடைதல் ரொம்ப முக்கியம்? மகிமை அடைதல்னா ரொம்ப அடிப்படையா நம்ம என்ன தேவ நம்ம இடத்துல எதிர்பார்க்கலான்ற காரியத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:7. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். சொல்றாங்களா, அது எப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்முடைய மகிமைக்காக அவர் ஏற்படுத்தின சுவிசேஷ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றோம்ன்றார். இந்த மகிமை நமக்கு எப்ப நடைபெறுகிறது? நம்ம எப்ப மகிமை அடைகிறோம்? எப்ப அடைகிறோம் மகிமை? நீங்க எப்ப மகிமை அடைய போறீங்க? சொல்லுங்க. வேத மகிமை அடைதல்னு சொல்லும்போது இப்ப இயேசு மகிமை அடைந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லும்போது என்ன சொல்லுன்னா, அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோகத்துல இருக்கிறார். அதான் மகிமைன்னு சொல்றோம். இப்ப நம்ம மரித்ததுக்கு அப்புறம் மகிமைக்குள் பிரவேசித்தார்கள், நித்திய வாழ்வுக்குள் பிரவேசித்தார்கள். நிறைய போஸ்டர்ல பாக்குறோம், பைபிள் நம்ம. ஆனா வேதம் அதை மகிமை அடைதலா சொல்லணும். மரித்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகும் பொழுது நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கும் பாவத்துக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறோமே ஒழிய நம்முடைய மகிமையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இயேசு 2ஆம் வருகையில வரும் பொழுது நம்மளை மகிமைப்படுத்த போறார். இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு நடக்கிற அந்த நாள்ல தான் நம்மை அவர் மகிமைக்குள்ளாக கொண்டு வருகிறார். எபேசியர் 5:27. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசுவினுடைய சிலுவையுடைய நோக்கமே அதான் சொல்லுங்க. ஏன் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார்னா, சபை விசுவாசிகளாகிய நீங்கள் நானும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக, நம்ம பிழை இல்லாம பரிசுத்தமா கரைதரை இல்லாம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்குதான் மகிமை அடைகிறோம். அதை நம்ம எப்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து தமது ஜீவனை கொடுத்து நம்ம அந்த மகிமை அடைவதற்காக செய்தனால அந்த அவருடைய மகிமையின் நாட்களை தான் நாம் அதை முழுமையாக அடைகிறோம். இந்த மகிமையில யார் யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைதல்? ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 8:23 வாசம். இப்ப எதுக்கு தவிக்கிறோம்னு அவர் சொல்றாரு? புத்திர சுவிகாரம் அப்படின்னு சொல்றவர சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். சரீரம் மீட்கப்படுகிறது மகிமை அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம மரணிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் மீட்கப்படாது. மரணிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் மண்ணுல போது நம்முடைய ஆத்மா தான் கடவுள்கிட்ட போகுது.
இப்ப மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஆவியில கடவுளை தொழுது கொள்றோம், ஆவியில கடவுளை பார்க்கிறோம். நம்முடைய சரீரம் மண்ணுல அழிஞ்சு போகுது. ஆனா 2ஆம் வருகையில நம்முடைய அழிந்து போன சரீரத்தை ஆண்டவர் அவரைப் போல உயிர்த்தெழ வச்சு அவரைப் போல மகிமையுள்ள சரீரத்தை கொடுக்கிறார். அதுதான் முழுமையான மீட்பு. அங்கதான் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ரட்சிப்புடைய முடிவு புள்ளி ஆண்டவர் எங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏதோ நான் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் இயேசுவை அறிஞ்சு இந்த உலகத்துல இயேசுவுக்காக வாழ்ந்து மரணம் சந்தித்த உடனே நான் மகிமை அடையறதில்லை. மரணித்து பரலோகம் போய் அங்க உள்ள பரிசுத்தவான்களோடு தேவதூதர்களை போலதான் இருக்கிறேன். அது மகிமை கிடையாது. எப்போ நான் மகிமை அடைகிறேன்னா, இயேசு 2ஆம் வருகையில வரும் பொழுது விசுவாசிய என்னுடைய மரித்து போன சரீரத்தை அந்த ஆத்மாவோட மறுபடியும் இணைத்து அவர் எப்படி ஒரு மகிமையுள்ள சரீரத்தோட உயிர்த்தெழுந்தாரோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். அந்த சரீரத்துக்கு வியாதி கிடையாது, அந்த சரீரத்திற்கு வலி கிடையாது, அந்த சரீரத்துக்கு பசி கிடையாது, அந்த சரீரத்திற்கு தாகம் கிடையாது, அந்த சரீரத்திற்கு எந்த மாம்சீக பலவீனங்களும் அல்ல. அது மகா மகிமையுள்ள சரீரம். இன்னைக்கு இயேசுவும் சரீரத்தோட தான் இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு தான் இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறார். அந்த சரீரம் விசேஷமானது. இப்ப இந்த சரீரம் பூமியில மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா அவருடைய சரீரம் அது மகிமையுள்ளதா, எல்லா இடங்களும் நிறந்ததா, அழிவில்லாததா, வியாதி இல்லாததா, மகா மேன்மையானதாக இருக்குது அப்படின்றதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அந்த மீட்பை நம்ம எதிர்பார்த்துதான் நம்ம எல்லாருமே தவித்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மகிமை அடைதல்னா இயேசு எனது மனித ஆத்மாவை, மனித சுபாவத்தை அதை மாத்திரம் அவர் என்னை காப்பாத்தாம முழுமையாக இயேசு என்னை மீட்கிறார். ஏன் இந்த கால இடைவெளி நடக்குது? என் ரட்சிப்பு ஒரே நாளையே நடக்கிறது இல்லை. என் ரட்சிப்பு ஒரே நாளையும் ஃபுல்லா முழுமை அடையிறது இல்லை. என்னுடைய ரட்சிப்பை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பாவத்துல இருந்து நான் முதல்ல விசுவாசிக்கும் பொழுது என் ஆத்மாவை பாவ வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். விசுவாசித்து நான் கடவுளுக்கு பிரியமா வாழும் பொழுது என்னுடைய குணாதிசயத்தையும் தன்மையையும் பாவ கரைகள்ல இருந்து விடுவிக்கிறார். 2வது கடைசியா நான் அவருடைய 2ஆம் வருகையில என்னுடைய சரீரத்தையும் முழுமையான பாவ ஆளுகையில இருந்து விடுவிக்கிறார். இதுதான் மகிமை அடைதல். ஏன் இப்படி செய்யறாருன்னா, பாவம் இப்படிதான் நமக்குள்ள வந்துச்சு. ஆதாம்கிட்ட இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். அவன் புசிச்சான். அவன் செத்து போனானா? சாகல. அவன் 930 வருஷம் உயிரோட வாழ்ந்துதான் செத்துப்பான். அப்ப ஏன் கடவுள் அவளோட உடனடியா மரணத்தை விளைவிக்கல அப்படின்னா, அவன் செத்தான். அவன் முதல்ல ஆத்துமால செத்தான், கடவுளுடைய உறவுல செத்தான். பாவம் முதல்ல அவன் ஆத்துமாவை கொண்டு அதுக்கப்புறம் அவனுடைய சுபாவத்தை அது கொண்டுச்சு. பாவத்துக்கு அப்புறம் ஆதாம் பிசாசுக்கு கைகூலியா கடவுளுக்கு பிரியமா வாழ முடியாதவனா அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு அவன் ஆத்மா, அவன் சுபாவம், கடைசி அவனுடைய சரீரத்தையும் இந்த பாவம் அழிவுக்குள்ளாக ஆகிடுச்சு. அதனாலதான் இயேசு என்ன செய்யறாரு, எப்படி பாவம் இந்த வழிமுறையின்படி அழிவை ஏற்படுத்துதோ அந்த வழிமுறையின்படி மீட்பை அவர் ஏற்படுத்துறார். ஒரு சிலுவையில மரிக்கும் பொழுது நம்முடைய பாவத்துக்கான எல்லா கடனையும் செலுத்தி நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை முதல் உயிர்ப்பிக்கிறார், அதுக்கு ஜீவன் கொடுக்கிறார், ஆத்மாவை காப்பாற்றார். அந்த காப்பாற்றினுடைய விளைவு நம்முடைய சுபாவத்தை இயேசுவுக்கு பிரியமா மாத்துறார். சாகிற வரைக்கும் மரித்து அவருடைய வருகையில நம்முடைய சரீரத்தையும் முழுமையாக மகிமையுள்ளதாக மாற்றுகிறார். இப்படிதான் நம்முடைய ரட்சிப்பை இயேசு பூர்த்தி செய்கிறார். அந்த ரட்சிப்பின் படிமுறையை தான் வேதம் நமக்கு பிரதானமாக சொல்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ இந்த ரட்சிப்பு எனக்கு மாத்திரம் இல்ல, அத நீங்க பாத்தீங்கன்னா அதே ரோமர் 8ல 19 இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு கிறிஸ்தியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அதனென்றால் கிறிஸ்தியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த கிறிஸ்தியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து
பிரசவ வேதனைப்படுகிறது. இப்ப சொல்றாரு, இந்த மகிமை அடைதலுக்காக விசுவாசிகளா நீங்கள் நானும் மட்டும் தவிக்கல, இந்த முழு படைப்பும் தவிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேவனுடைய புத்திரர், அதாவது கடவுளுடைய பிள்ளைகள் மகிமையாக வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்திருக்கிறது. ஏன்னா ஆதாமுடைய பாவம் அவனையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் பாதிக்கல, அவன் முழு படைப்பையும் பாதிச்சுட்டான். அவனால மிருகம் பாதிக்கப்பட்டது, அவனால மரங்கள் பாதிக்கப்பட்டது, அவனால நிலங்கள் கனிகளை கொடுக்க முடியாம பாதிக்கப்பட்டது, அவனால கடல் பாதிக்கப்பட்டது. அவனுடைய பாவத்தினால இந்த படைப்பினுடைய எல்லாம் பாவத்தால கரப்படுன்னு சொல்லுது. அதனாலதான் படைப்பிலிருந்து மனிதனால இயல்பா நன்மைகளையும் மகத்துவங்களையும் பெற முடியல. அவர் சொல்றாரு, சிருஷ்டியானது 20 சொல்றாரு, சிருஷ்டியானது படைப்பு அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்று நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுயேஷ்டத்தினால் அல்ல மாயை கீழ்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. உலகத்தினுடைய எல்லா படைப்பும் கடவுளுடைய மகிமையான இன்னொரு உலகத்துக்கு காத்தது. பரலோகத்தான் இயேசு திரும்ப வரும்போது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைகிறார். இதே பூமியில தான் இயேசு மறுபடியும் வந்து ராஜாவை ஆள போறான்னு யூதர்கள் நம்பினார். ஆனா இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல அப்படின்னா. அவர் வரும் பொழுது வானங்களையும் பூமியையும் எல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் மடவனன்னு சுக்குநூறாக்க போறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, அவர் வரும் பொழுது இந்த உலகத்தை முழுமையாக ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர் தீர்க்கிறார். இப்ப நீங்க 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். சொல்றாரு, இப்ப இயேசு வரும் பொழுது முதல்ல வானத்தை மற்றுமாக அழித்து போறார், பூமியை முற்றிலுமாக அழித்து, எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் உலகத்துல தண்ணியில அழிச்சு போட்டார். ஏன்னா அவர் முதல் உலகத்தை தண்ணியில இருந்து உருவாக்குறார். பூமி தண்ணியில இருந்து உருவாக்கப்பட்டு தண்ணியில தான் நிலை இருக்கிறது. அதையும் அவர் சொல்றார். அதே 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசி. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்ப நோவா காலத்திலேயே அவர் தண்ணியை வச்சு அழிச்சாருன்னா அவர் தண்ணியை வச்சுதான் படைச்சார். அதான் அவர் அங்க சொல்றாரு, பூர்வ காலத்துல கடவுளுடைய வார்த்தையினால வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. தண்ணியில இருந்து உருவாக்கி தண்ணியில அஸ்திபாரப்படுத்தி வச்சனாலதான் தண்ணியை வச்சு அதை அழிச்சார். 2ஆம் முறை இயேசு வரும் பொழுது அந்த அழிவு தண்ணியில இல்ல, அது அக்கினியினால, கடவுளுடைய உக்குர கோபத்தினால முழு உலகமும் முழு வானங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ஒரு புதிய உலகத்தை நீங்கள் நானும் மாத்திரம் இல்ல, இந்த எல்லா படைப்பும் கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறது. எல்லா படைப்பும் பிரசவ வேதனைப்படுது. இப்ப சமுத்திரத்துல இருந்து சுனாமி போன்ற சீற்றங்கள் வரும்பொழுது என்ன சொல்லுது? கடவுளுடைய மகிமையான ஒரு உலகம் தேவை, இந்த உலகம் ஆபத்திலையும் பாவங்களையும் இருக்குன்னு சொல்லுது. படைப்பு ஒவ்வொரு முறையும் மனித வர்க்கத்தை பாதிக்கும் பொழுது அது எல்லாம் மகிமையான ஒரு உலகத்தை எதிர்பார்க்கிறதாக நம்மிடத்துல பறைசாற்றுகிறது. அததான் பவுல் வந்து எல்லா படைப்பும் அந்த மகிமையை எதிர்பார்த்து இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆதாமுனால முழு உலகமும் கரப்படுந்தனால அது கிறிஸ்துவின் மீட்புக்காக தவிக்கிறது. கிறிஸ்து முழு உலகத்தையும் சீர்படுத்தி புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்குறார். ரோமர் 8:17 வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இயேசுவோட நம்ம மகிமைப்படணும்னா அவரோட கூட பாடுபடணும்னு சொல்லு. பாடுகள் இல்லாம மகிமை கிடையாது.
இந்த உலகத்துல பாவத்தை எதிர்த்து நீங்க பாடுகளை உபத்திரவங்களை சந்திக்காம நித்திய மகிமையுள்ள வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது. அதான் அவர் சொல்றாரு, இயேசுவோட நீ இந்த உலகத்துல பாடுகளை அனுபவித்தாதான் மகிமைக்குள்ளாக போக முடியும். கிறிஸ்துவினுடைய பிள்ளைக்கு அடையாளமே இந்த உலகத்துல அவன் பாடுகளை சந்திக்கிறது தான் அப்படின்றத அவர் பார்க்கிறார். பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்ப இந்த மகிமை இடத்துல அவங்க சொல்றாங்க, தம்முடைய வல்லமையான செயல்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவரை போல நீங்களும் நானும் மகிமையுள்ள சரீரத்தை பெரும்படியாக தான் நம்மை மகிமைக்குள்ளாக அவர் பிரவேசிக்க செய்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப இங்க ரொம்ப தெளிவா இந்த மகிமை அடைதல பவுல் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடவுள் இந்த உலகத்துக்கு மறுபடி வரும் பொழுது, இப்ப இந்த தெசலோனிக்கே 4 பாத்தீங்கன்னா, மரித்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், இந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிடலாம், எல்லாமே இந்த உலகத்தோட முடிய போகுதுன்னு நினைச்சு அவங்க இருக்கிறாங்க. அதான் எச்சரிக்கிறார், அப்படி இல்லை, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி மகிமையா இருக்கும்னு சொன்னா, கர்த்தர் ஆரவாரத்தோடும் மகா பிரதான எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் இறங்கி வருவாரு. அப்ப முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் மகிமையான உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதல்ன்றது வெறும் ஆத்துமால மாத்திரம் இல்ல, ஆவியில மாத்திரம் இல்ல, சரீர உயிர்த்தெழுதல் உண்டு. அவரை போல பாடுபட்டு அவர் சிலுவையில தான் சரீரத்தை ஒப்பு கொடுத்து கல்லறையில வச்சாங்க. ஆனா 3வது நாள்ல தேவன் அவரை மகிமையான சரீரத்தோடு உயிர்த்தெழ வச்சார். அது அவருக்கு மாத்திரம் இல்ல, அவரை விசுவாசிக்கக்கூடிய எல்லாரும். இப்ப அவரை போல மகிமையான ஆத்மா, அவரை போல மகிமையான சரீரம்னா அவருக்கு இணையாக அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும்படியாக அவர் அதற்கு நம்ம செய்கிறார். அதுல முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒரு ஒரு குழப்பம் நமக்கு வருது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்லாம் மரிச்சு எங்க இருக்கிறாங்க? ஒரு சில சபை சொல்லுது அவங்கெல்லாம் பரலோகத்துல இல்ல, அவங்க நடுவானத்துல இருக்கிறாங்க, உத்தரிக்கும் ஸ்தலத்துல இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களாம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆத்மா பரலோகத்தை அடையும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மறிக்க போகிற ஒவ்வொரு விசுவாசியும் நேரடியா இயேசுடைய சமூகத்துலதான் போறான். நடுவில் அவன் எங்க இருக்க போறது? இங்க நீங்க கண்ணை மூடுனீங்கன்னா அடுத்த நொடி பரலோகத்தை தான் கண்ணை திறப்பீங்க. நடுவில் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அதான் இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை பார்த்து ரொம்ப அருமையா சொன்னாரு. லூக்கா 23 நம்ம கவனிக்கிறோம். லூக்கா 23 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான். இப்ப பாருங்க, இப்ப 3 பேர் மறிக்கிறாங்க. நடுவுல இயேசு, இந்த பக்கம் ஒரு கல்லை, இந்த பக்கம் ஒரு கல்லை. 3 பேர்ல யாரு முதல்ல மறிச்சது? பைபிள் படிக்கும் போது கேட்டு படிக்க, இயேசுதான் முதல்ல மறிக்கிறார். யோவான்ல பார்க்கும் பொழுது அவர் இவ்வளவு சீக்கிரம் மறிச்சான ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சிலுவை மரணம்ன்றது ஆணி அடிச்ச உடனே மறிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா உயிரை கொள்ளக்கூடியது. உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிச்சு, உடம்புல ரத்தம் போய் லங் அஃபெக்ஷன் ஆகி, நுரையீரல் பாதிச்சு, இருதயம் வெடிச்சு, மூளை குழம்பி, அதுக்கப்புறம் தான் மரணம் வரும். கிட்டத்தட்ட சிலுவையில மறிக்கிறவர்கள் 2 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சம்பவம்லாம் வரலாற்று நமக்கு நடந்திருக்கு. இந்த வலிகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் மரணத்தை நமக்கு கொண்டு வரும்.
அதிகபட்சம் 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள மரணத்தை தழுவிடுவாரு. இப்ப இயேசு ரொம்ப சீக்கிரத்துல அவர் தான் மறிக்கிறார். 2 மணி நேரத்துக்குள்ள அவர் மறிக்கிறாரு. அவங்க அவர் மறிச்சிட்டாரான்னு சொல்லி ஈட்டியெல்லாம் இல்லவெல்லாம் அவரை குத்தி பார்க்குறாங்க. உண்மையாவே அவர் மறிச்சிட்டாரான்னு பார்த்தா அவர் மறிச்சு மத்த 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இயேசு மறிச்சு எங்க போனாரு? பரலோகம் தான் போனார். அவர் மறித்து பிதாவினுடைய சமூகத்துக்கு போறார். இப்போ இந்த 2 கள்ளர்களும் மறிக்கிறார். அவர் மறித்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரங்கள் கழித்துதான் அவர்கள் மறிக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீ ஏன் கூட பரதேசில் இருப்பாய். இப்ப இந்த பரதேசு பரலோகம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பரதேசுன்றது நடுவான அல்ல. பைபிள் பல இடத்துல அதை சொல்லும் பொழுது தேவன் வாசம் பண்ணக்கூட மகிமையான பரலோகத்தை தான் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, இன்னைக்கு செத்து போன இந்த நொடி இந்த மரண தருவாயில நீ ஏன் கூட பரலோகத்துல இருப்ப அப்படின்னு. இயேசு மரித்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவன்கிட்ட சொல்றாரு, ஏன் கூட தான் இன்னைக்கு பரலோகம் வரப்போறான்ட்டார். இயேசு மரித்து கற்பனையா நீங்க பாத்தீங்கன்னா அவர் பரலோகத்துக்குள்ள நுழையல, பரலோக வாசல்ல அவர் நின்றுட்டு இருக்கிறார். ஏன்? இவனை சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் உன் கூட தான் பரலோகத்துக்கு போறேன். 2 மணி நேரம் கழித்து இவன் செத்த உடனே இவனோடு அவர் பரலோக ராஜ்யத்துல அவர் பிரவேசிக்கிறார். இந்த கல்லனுக்கு கிடைக்கப்பட்ட சிலாக்கியம், அந்த மகிமை அடைதலுடைய அனுபவத்தை நீங்க இதுல கவனிக்கணும். பரலோகமே இயேசு காண்டி காத்திருக்கு. பரலோகமே இயேசு மகா பெரிய செயலை செஞ்சு முடிச்சிட்டாரு. இதா அனுப்பிய திட்டத்தை இயேசு நிறைவு செய்து பரலோக மகிமையை விட்டு இறங்கி மாம்சத்துல வந்து அடிபட்டு உடைபட்டு இப்ப மரித்து மறுபடியும் அந்த மகிமைக்குள்ளாக அவர் போறார். முழு பரலோகமும் தூதர்களும் எதிர்பார்த்து மகிழ்ச்சியோட இயேசுவை காண்டி காத்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம்ல இருந்து எலியால இருந்து எல்லா விசுவாசிகளும் இயேசு காண்டி காத்திருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் இயேசுக்காக காத்திருக்கிறார் மகிமைக்காக. இயேசு பரலோகத்துல என்டர் ஆகுறது அவ்வளவு மகிமையான ஒரு காரியம். ஆனா அந்த மகிமையில இயேசு கூட யார் போறா? அவர் இன்னொரு மோசே நீ இறங்கி வா, நான் உன் கூட அந்த மகிமையில வர்றேன், சாமுவேலை தானியேல் என்ன கூப்பிடல. அவர் அந்த மகிமையில இந்த அற்பமா எண்ணப்பட்ட கல்லை திருடன் வாழ்க்கையில ஒரு நொடி கூட நல்லது அவன் செய்யல. அவன் வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு ஒண்ணு திருட மட்டும் தான் தெரியும். அவன் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சு அதை நிரூபணப்பட்டுதான் சிலுவையில அவன் சாகடிக்கப்படுகிறான். அவனுடைய குற்றம் சாட்சி ஆதாரங்களோட அவன் செத்துருக்கிறான். ஒரு நொடி கூட கடவுளுக்காக அவன் வாழல. ஆனா மரண தருவாயில அந்த உயிர் போற நிலையில இயேசுவ ஆண்டவரா, ரட்சகரா, பரிசுத்தம் உள்ளவரா, அந்த நான் என் பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறேன், எனக்கு இது சரிதான், நீங்க பரிசுத்தம் உள்ள நீதியுள்ள கடவுள், உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, நீங்க வரும் பொழுது என்னை காப்பாத்துங்க, உங்க ராஜ்யத்துல என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப இயேசு அவன் எப்படி விசுவாசிக்கிறான்? இயேசு பரலோக சிங்காசனத்துல உட்கார வச்சு அவன் விசுவாசிக்கல. இயேசு பிறந்த பொழுது அங்க மெய்ப்பர்கள் ஞானிகள்லாம் வந்தாங்க, அப்படிலாம் அவன் பார்க்கல. இயேசு 5 அப்ப 2 மீன் 5000 பேரை போஷிக்கிற இடத்துல அவன் இல்லை. இயேசு கூடுதலை சுகப்படுத்தும் பொழுது லாசர் எழுப்பும் போதெல்லாம் அவன் இல்லை. இயேசுவே ஒரு தோற்கப்பட்டவரா இருக்கிறார். இயேசுவே மனித பார்வையில சாபத்துக்குரியவரா எல்லாரும் அவரை உலகமே இகழ்ந்துட்டு இருக்குது. நீ கடவுள்லாம் இறங்கிவான்னு சொல்றாங்க. அவ்வளவு பரியாசைகளை இயேசு சுமந்து அவரே பரிதாபத்துக்குரிய இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அவன் இயேசுவ கடவுளா, இயேசுவ பரிசுத்தரா, இயேசுவ ராஜாவா பார்த்து விசுவாசிச்சு. அந்த விசுவாசத்தினாலதான் அவனோட அவர் பரலோகத்துக்கு போக ஆசைப்பட்டார். வாழ்க்கை ஃபுல்லா அயோக்கியமா இருந்து மரண நொடியில விசுவாசிச்சவனுக்கு யாருக்குமே கொடுக்கப்படாத சாக்கியம். ஒரு பேதுருவையோ பவுலையோ பரலோகத்துக்கு கொண்டுட்டு போற தான் மகிமை அடையும் பொழுது அந்த மோசமான கள்ளன் அந்த மகிமைக்குள்ள கொண்டு வருகிறார். அதுதான் பரலோக வாழ்க்கையினுடைய மகிமையினுடைய மேன்மையான காரியன்றதை வேதம் நமக்கு சொல்லுது. இப்ப பரலோகத்துல இயேசு 2ஆம் வருகையில் நம்முடைய மகிமை என்பது முதலாவது ஆதாம்ல இருந்து யாரெல்லாம் மரித்தாங்களோ, ஆதாம் விசுவாசி மறந்துடக்கூடாது. எப்படி நம்ம சொல்றோம் ஆதாம் விசுவாசி? ஆண்டவர் அவனை மன்னிச்சு அவனுக்கு ஆட்டின் தோலை விட்டு அவனுக்கு தோலாடைகளை உடுத்தி அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு ஒரு ஆட்டை பலியிட்டு இருக்கிறான். அந்த விசுவாசத்தை அவன் பிள்ளையாகிய ஆபேலு கற்றுக் கொடுக்குறான். ஆபேலு ஒரு விசுவாசி. இப்ப இந்த ஆதாம்ல இருந்து கடைசி அவர் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் மரித்து போன எல்லா விசுவாசிகளும் பரலோகத்திலிருந்து இயேசு வரும் பொழுது
அவர்கள் தங்களுடைய கல்லறையில எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய பிரேதத்தால மூடப்பட்டாங்களோ அவங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு அவங்க முதலாவது இயேசுட்ட போறாங்க. இப்போ இயேசு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வரலன்னா நம்ம மரித்ததுக்கு அப்புறம் அவரோட கூட சமூகத்துல இருக்கும். ஒருவேளை நம்ம உயிரோடு இருக்கப்ப இயேசுவோட 2ஆம் வருகை வந்துருச்சுன்னா நம்முடைய இந்த அற்பமான சரீரம் ஒரு நொடியில பரலோகத்துல இருந்து வந்த அந்த விசுவாசிகளுடைய சரீரம் உயிரடையக்கூடிய அதே வேளையில நம்முடைய சரீரமும் இந்த மாம்சத்துல இருந்து நம்ம மரணத்தை தழுவாம மகிமையுள்ள சரீரத்தை அடையிறோம். பைபிள்ல 2 பேர் மரணத்தை தழுவாம பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ரைட். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? ஏன் அவங்களுக்கு மரணத்தை ஆண்டவர் கொடுக்கல? ஆண்டவருக்கு தெரியுது ஏன் அவங்கள மரணிக்க விடாம ஆண்டவர் எடுத்துட்டாங்க. அது ஏன் ஒரு ஆபிரகாம் மத்தவங்க செய்யல? போய் உட்கார்ந்து பைபிளை வாசிச்சு அடுத்த வாரம் எனக்கு பதில் சொல்லுங்க. சரிங்களா? அப்ப இந்த மகிமையான உயிர்த்தெழுதலுடைய அடையாளத்தை தேவன் ஒவ்வொரு முறையும் காண்பித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாம் நித்திரை அடைவதில்லைன்னா நம்ம மரணித்து போறதில்ல, அழிவு ஏற்படுறதில்ல. கடைசி எக்காலம், அதான் நியாய தீர்ப்பினுடைய எக்காலம். ஆண்டவர் தனது வருகையில வரும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நொடியில நமக்கு அது நடக்கும். அதுக்காக நம்ம காத்திருந்து அதுக்காக நம்ம எதுவும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர்னா எல்லாரும் தான். இப்ப சரீர உயிர்த்தெழுதல் விசுவாசிக்க மாத்திரம் நினைச்சிடாதீங்க, அவிசுவாசிக்கிறது. இயேசுவை அறியாதவனுக்கும் சரீர உயிர்த்தெழுதல் அவர் கொடுக்கிறார். இயேசு வரும் பொழுது எப்படி விசுவாசிகளுடைய சரீரம் மகிமையாக உயிர்த்தெழப்படுகிறதோ அபிசுவாசிகளுடைய சரீரமும் சரீர உயிர்த்தெழுதலோட போகிறது. ஆனா அந்த சரீர உயிர்த்தெழுதலோடு அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள், நாம் பரலோகத்துக்கு போறோம். அவர்கள் நரகத்துல அந்த சரீரத்தோடு நித்திய காலமா வேதனைப்படுறாங்க. ஆனா ஏசு அந்த ஓமையில சொல்லும் பொழுது, அந்த ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையில சொல்லும் பொழுது, அவன் நரகத்துல அவனுடைய உடம்பு எரியுது ஆனா அழியது. அந்த உடம்பெல்லாம் தீ எரியுது ஆனா தீஞ்சு போகுது. அவன் உடம்பெல்லாம் அக்கினி கடல் அவன் விழுந்து போறான், ஆனா அவனுடைய சரீரம் அழியாம இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு உடம்புல தீய கொளுத்தி விட்டோம்னா அது அழிஞ்சு சாம்பலா போயிடும். நரகத்துல அப்படி நடக்காது. ஆனா அந்த வேதனை இருக்கும். தீய கொளுத்துற வேதனை உடம்புல இருக்கும், ஆனா உடம்பு அழியாது. அதான் சொல்றாரு, அங்க அவர்களுடைய புழு சாகாம இருக்கும் அப்படின்றார். அவருடைய மாம்சம் அழியாம அவருடைய புழு சாகாம அந்த அக்கினியில அவங்க எக்காலத்துல வேதனையில இருப்பாங்கன்றார். நரக வேதனை ஆண்டவர் ஆவியில மாத்திரம் இல்ல, முழுமையா சரீரத்தையும் சேர்த்து நித்தியமான தண்டனையை மனிதனுக்கு அவர் கொடுக்கிறார்கள் வேதனை சொல்றாரு. இப்ப மகிமை அடைதல்ன்றது ஒரு புறம் விசுவாசிக்கு அழிவில்லாத வாழ்க்கை, சாவு இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, பசி இல்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, மிக மகிமையான ஒரு வாழ்க்கை. இயேசு வரும் பொழுது விசுவாசிக்கு அது பூரணமான மகிழ்ச்சியின் நாள். மகிமை அடைதெல்லாம் மரணித்ததுக்கு அப்புறம் படக்கூடிய அனுபவம் இல்ல. எல்லா ஒட்டுமொத்த தேவ பிள்ளைகளும் மகிமையான சரீரத்தோடு இயேசுவை தொழுது கொள்றதுதான் மகிமை அடைதல். அதான் வேதம் நமக்கு சொல்றது. அதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம். அதான் வேதம் நமக்கு நிறைவு செய்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4:18 வாசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:18. இந்த மகிமையான உயிர்த்தெழுதல் உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் ஆறுதலை கொடுக்குது. நீங்கள் நானும் பூமியில ஆறுதலா வாழ்றதுக்கு ஒண்ணு, எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்குது, ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்கிறனாலதான் இந்த பூமியில எனக்கு என்ன ஏற்பட்டாலும் அதை நான் பெருசா கருத வேண்டிய அவசியம். இந்த பூமியில எனக்கு சாவே வந்தாலும், வியாதியே வந்தாலும், பாடுகளே வந்தாலும் என் வாழ்க்கை இதோட முடியறதில்லை. நான் இதோட அழிஞ்சு போறதில்லை. எனக்கு ஆண்டாண்டு காலமா கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்றதுதான்
இங்க எனக்கு எவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் தேவனுக்குள்ளாக ஆறுதல் அடையும்படியாக தேவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவனாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 2வது வசனம் அதிலே வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பதான் அவர் சொல்றாரு, அவரு எப்படி வரப்போறாரோ, எப்படி இருக்க போறாரோ, அதே போல நாம அவரை போல மாறுறதுனால, அவருக்கு ஒப்பா இருக்கிறதுனாலதான் அவரை போல சுத்தம் உள்ளவர்களா நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். இந்த மகிமை அடைதல் என்ன இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்துகிறது. நான் மகிமைக்குரியவனா இருக்கிறதுனால அந்த மகிமைக்கு பாத்திரமாக என்னை இந்த பூமியில அவர் தயார் செய்கிறார். தொடர்ந்து பாவத்தை நான் மேற்கொண்டு பாவ இச்சைகளை நான் மேற்கொண்டு பாவத்தை வஞ்சனையில வீழாதபடி என்ன பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த மகிமை அடைதல் முக்கியமான சத்தியமா இருக்குது. பரலோக வாழ்வு எனக்கு இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழக்கூடிய அவசியமும் தேவையும் எனக்கு இருக்கு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 10-13 வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போய் பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை சில நேரம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமா இருக்கும் அப்படின்னா அவர் நைட்டு வருவார்னு அர்த்தம் கிடையாது. இன்னொன்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா வருவார்னு அர்த்தம் கிடையாது. திருடன் இரவு நேரத்துல வருவான், யாருக்கும் தெரியாம வருவான். ஏசு அப்படி வருவாரு, ரகசிய வருகன்னு ஒண்ணு இருக்குது. அவரு உலகத்துல எல்லாருக்கும் தெரியாம ரகசியமா விசுவாசிகளை மட்டும் பரலோகம் கூட்டிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு நிறைய போதிக்கிறான். பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லல. இந்த இடத்துல அவர் ஓமானமா சொல்றார். அவர் வர்றாருன்னு சொன்னா கிழக்கிலிருந்து மேற்குல இருந்து எல்லா இடத்துலயும் மின்னலை போல ஒரு பிரகாசம் உண்டாகிறது வேணும் சொல்லணும். அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள்னு சொல்லணும். முழு உலகமும் அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமா வர போறார். அவருடைய முதல் வருகையை முழு உலகத்துக்கு தெரியல. அவருடைய முதல் வருகை குறைவான மக்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துறார். ஆனா 2வது வருகை அப்படி கிடையாது. அவர் முதல் ஆடா வந்தாரு, இப்ப சிங்கமா வர போறார். முதல் அடிமையா வந்தாரு, இப்ப ராஜாதி ராஜாவா வர போறார். அவர் ரகசியமா வர வேண்டிய எந்த நிர்பந்தமும் இல்லை. முழு உலகத்துக்கும் நீதி செலுத்தக்கூடிய நியாயாதிபதியா வரப்போறார். அப்ப இரவுல திருடன் வருகிற விதம்னா, திருடன் வர்றது எப்பன்னு தெரியாது, எந்த டைம்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல அவர் வரமாட்டாரு. அதான் அதுக்கு அர்த்தம். நம்முடைய சிந்தனையில நம்முடைய எதிர்பார்ப்பு 2020 அவர் வந்துருவாரு, முதல் 2000 அவர் வர்றாரு, எல்லாரும் தயாராகுனாங்க. 2010 வர்றாரு, இல்ல 2013 தான் வர போறாரு, ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லுவாங்க, அப்போ வருவாரு, இப்ப வருவாரு, அவர் அங்க வர்றாரு, இங்க வரணும் சொன்னா நம்பாதுன்னு அவரே சொல்றாரு. இங்க வந்துட்டார், அங்க வந்துட்டாரு சொன்னா நம்பாது. ஏன்னா அது ஒரு பொழுது ரகசியம் கிடையாது. மத்தேயு 24ல இயேசு தான் வருகையை ரொம்ப டீட்டெயில்டா சொல்றாரு. அவரே தான் சொந்த வாயால தெளிவா சொல்றாரு. அதுக்கு மேல நம்ம பெரிய விளக்கத்தை நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மத்தேயு 24வது அதிகாரத்துல 21ல இருந்து வாசி. ம் 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 வாசி. 。 .
ம். பாத்தீங்களா? அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். மனுஷனுடைய ஏமாற்று கதைகளுக்கெல்லாம் உட்படாத. நெறைய பேர் அந்த வரப்போறாரு, இங்க வரப்போறாரு, அங்க காட்சி அளிக்கிறாரு, இங்க சிலுவை வந்துருச்சு, இங்க மேகத்துல இயேசுவோட முகம் தெரியுது. இதெல்லாம் இன்னைக்கு மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் வரமாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாலாம் வர வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வர்றாருன்னு சொன்னா, அது எல்லாருக்கும் தெரியும்படியா ஒரு மின்னல் கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும்னா எப்படி எல்லாரும் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரியுது. அப்படிதான் அவர் வருவாரு. அப்படிதான் அவருடைய வருகை இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ரைட். அடுத்து 29ல இருந்து வாசிங்க. 29ல இருந்து 31 வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ரைட். இப்ப அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. முதல்ல அந்த நாட்கள்ல உபத்திரம் அதிகமா இருக்கும் அப்படின்றாரு. சூரியன் அந்தகாரப்படும். எல்லாருக்கும் தெரியாம போகாது. சூரியன் வெளிச்சத்தை கூடாம போயிடும். சந்திரனும் ஒளியை கொடுக்காது. சந்திரனும் சூரியனும் தங்களுடைய வெளிச்சத்தை அடைச்சிருவாங்க. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகிறத எல்லா மனிதர்களும் பார்ப்பாங்க. வானத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். எல்லா கோள்களும் எல்லா அசையக்கூடிய எல்லா சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது குமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்பு. எல்லாரும் பார்த்து அவர்தான் தேவன் என்கிற அடையாளம் வந்தவுடன் எல்லாரும் பார்த்து புலம்புவார். அவர் வலுவாய் துணிக்கக்கூடிய எக்கால சத்தத்தோட வரும் பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முதலாவது சேர்க்கிறார். இதுதான் அவருடைய வருகை. அவருடைய வருகை ஒரு பொழுதும் மறைவாக இருக்கிறார். இவ்வளவு பெரிய மகிமையில தான் அவர் உங்களையும் என்னையும் கொண்டு சேர்க்கிறவராக இருக்கார். வேதம் நமக்கு சொல்றது. இப்படிப்பட்ட மகிமைனா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புனா இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறதோ, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதோ, வியாதியிலிருந்து சுகப்படுத்தப்படுகிறதோ அல்ல. ரட்சிப்புனா தேவன் நம்மை முழுமையாக அவருடைய சாயலை போல, ஆதாம் எப்படி தேவ மகிமையை இழந்தானோ அந்த மகிமையை நமக்கு கொடுத்து, சொல்ல போனா ஆதாமை விட மேன்மையான ஒரு இடத்துல நம்ம வைக்கப்பட போறோம். ஆதாமுக்கு மகிமையான சரீரம் அல்ல, அவனுக்கு பாவம் இல்லாத சரீரம் இருந்துச்சு. ஆனா நமக்கு இயேசுக்கு இருக்கிற அதே மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய அதே பரிசுத்தமான ஆத்மா கொடுக்கப்பட்டு, அவருக்கு இணையான எல்லா கணத்தையும் மகிமையும் நாம் சுதந்திரிக்க போகிறோம். இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் இந்த மகிமையை கொடுக்கறதுக்காக தான் உலகத்துல அவர் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார். நம்ம ரட்சிப்புனா வெறுமனே இந்த உலகம் சார்ந்த காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வேதம் அதை விட மேன்மையான ஒரு சொல்லு. இந்த உலகம் நம்முடைய எக்ஸாம் ஹால், பரீட்சை எழுதக்கூடிய இடம். பரீட்சை எழுதுற இடத்துல நீங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. 3 மணி நேரம் பரீட்சைனா அவ்வளவு நேரம் மட்டும்தான் இருக்கணும். பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட்டுக்காக நீங்க காத்திருக்கணும். இந்த உலகத்துல நம்ம எக்ஸாம் எழுத வந்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்குரியது. இந்த உலகத்துக்கு அடுத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அங்கதான் கோடிக்கணக்கான வருஷம் தேவனோடு நம்ம இருக்க போறோம். அங்க நம்ம ஒருவர் முகமுகமா பார்க்க போறோம். அங்க மகிமையுள்ள சரீரத்தோடு இயேசுவோட நம்ம இருக்க போறோம். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் நித்திய சந்தோஷம், அதுதான் நித்திய ஆறுதல், அதுதான் நித்திய மகிமைக்குரிய வாழ்க்கை. இந்த மகிமையை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய நம்முடைய நிலையோ, நம்முடைய பாடுகளோ, நம்முடைய உபத்திரவமோ, நம்முடைய வியாதியோ, நம்முடைய குடும்ப பிரச்சனையோ ஒன்பொழுதும் பெருசா தெரியாது. இதுதான் ரட்சிப்பினுடைய விசுவாசம். இதுதான் ரட்சிப்புல இறுதியா நமக்கு நடைபெறக்கூடியது. இப்ப நம்ம பார்த்த இந்த 9 காரியங்கள் தான் ரட்சிப்பு. இதுக்கு வெளியே ரட்சிப்பு கிடையாது. இதுக்கு வெளியே ரட்சிப்பை குறித்து நீங்க எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. முன் குறித்து அழைத்து மறுபெருப்பை கொடுத்து மனம் திரும்புதலை விசுவாசத்தை கொடுத்து நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி புத்திர சுவிகாரத்தை கொடுத்து மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறார். இதான் வேதம் சொல்லுது. இதுக்கு வெளியே எந்த ஒரு அனுபவமும் ரட்சிப்பு கிடையாது. நான் 3ஆம் வானத்துக்கு போனேன், நான் பரலோகத்துல இயேசுவோடு இப்படி நான் குளிச்சிருந்தேன், நானும் இயேசு டீ சாப்பிட்டோம், இதெல்லாம் ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. இதெல்லாம் வேதம் எங்கேயுமே நமக்கு சொல்லலை. ஒரு மனுஷனை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னா இந்த அனுபவம் இருக்கான்னு கேட்கணும்.
நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இந்த விசுவாசம், இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசுவால் ரட்சிக்கப்பட்டேன் எப்படி நீ சொல்ற? நான் கார்ல போயிட்டு இருந்தேன், ஒரு லாரி என்னை மோதிச்சு, நான் மரண படுக்கையில இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் சுகமாயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படிலாம் பைபிள் சொல்லல. ஏசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு. 5000 பேர் அந்த அற்புதத்தை பார்த்தான். 5000 பேரு அவர் கையால வாங்கி சாப்பிட்டான். லட்சக்கணக்கான பேரு இயேசுவால சுகப்படுத்தப்பட்டான். லட்சக்கணக்கான பேரு லாசர் உயிர்த்தெழுந்ததை பார்த்தான். லட்சக்கணக்கான பேரு அவர் சிலுவையில் அறையப்படுறத பார்த்தான். இது எதுவுமே ரட்சிப்பு கிடையாது. ஒரு மனிதனை கடவுள் பொருளாதார ரீதியா உயர்த்துறது ரட்சிப்பு கிடையாது. ஒரு மனிதனை கடவுள் வியாதியிலிருந்து குணப்படுத்துறது ரட்சிப்பு கிடையாது. ஒரு மனிதனை கடவுள் அவனுடைய கெட்ட சுபாவத்தை இருந்து மாத்துறது ரட்சிப்பு கிடையாது. இதெல்லாம் உலகத்துல பல மதங்கள்ல பல நபர்கள் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறாங்க. வேதம் நமக்கு எதையுமே ரட்சிப்புன்னு சொல்லல. வேதம் இயேசுவால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லும் பொழுது அவனை முன்குறித்தவனா, அவனுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில மரித்தவனா, அவன் மறுபிறப்பு அடைஞ்சவனா, அவன் இயேசுவை விசுவாசித்தவனா, மனம் திரும்பினவனா, நீதிமானாக்கப்பட்டவனா, பரிசுத்தமாக்கப்பட்டவனா, மகிமை அடைகிறவனா, இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் உங்களுக்கு எனக்கு தேவை. இதுதான் மெய்யான ரட்சிப்புக்கான அடையாளம். இப்படிப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இல்லைன்னா, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் ரட்சிப்பை குறித்து தவறா நினைச்சிட்டேன், இன்னைக்கு நான் அதை சரியா புரிஞ்சுக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து என்ன மறுபடியும் ஆதாம் இழந்து போன அந்த மகிமைக்குள்ளாக சேர்க்க போகிறார். இதுதான் தேவன் பாவிகளுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நமக்கு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இப்படிப்பட்ட மெய்யான வேதபூர்வமான விசுவாசத்தை கொடுங்க. விசுவாசிகள் இவ்வளவு மேன்மையான மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குன்ற சந்தோஷத்தோடையும் ஆறுதலோடையும் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.